السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إلا تنصروه فقد نصره الله إذ أخرجه الذين كفروا ثاني اثنين إذ هما في الغار. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமைநாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இக்காணொளியில இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் இன்றைய தராவீஹ் வரிசையில் 8வது இன்றைய தராவீகில் ஓதப்படுகிற வசனங்கள் பெரும்பாலானவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹிஜ்ரத் குறித்த வசனங்கள் இடம்பெற்றிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானதும் மகத்தானதுமான நிகழ்வு ஹிஜ்ரத் நிகழ்வு. இந்த ஹிஜ்ரத் நிகழ்வில் நம்மால் மறக்க முடியாதபடி வரலாற்றில் நீக்கமற நிறைந்திருக்கிற ஒரு இடம் சவுர் குகை. காரே சவுர் என்று சொல்லுகிறோம். அந்த குகையும் குகையை ஒட்டிய ஹிஜ்ரத்தின் நடந்த சில நிகழ்வுகளும் நாம் இன்றைய தராவீஹுடைய சிந்தனையாக எடுத்துக்கொள்கிறோம். அன்பானவர்களே, 2 குகைகள் இஸ்லாமிய வரலாற்றில் மிக பிரபலமானவை. என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வரலாற்றில் முக்கியமான 2 நிகழ்வு சொல்லுங்கள் என்று கேட்டால், ஒன்று நுபுவத் என்கிற நபிப்பட்டம் கிடைத்தது, இன்னொன்று புலம்பெயர்ந்து போன ஹிஜ்ரத். இந்த 2 தான். நுபுவத்தின் நினைவுகளை தாங்கி இருப்பது காரே ஹிரா, ஹிரா குகை. ஹிஜ்ரத்தின் நினைவுகளை தாங்கி இருப்பது காரே சவுர், சவுர் குகை. ஹிரா இருக்கிற குகை இருக்கிற மலையும் சவுர் இருக்கிற மலையும் இந்த 2ம் மக்காவிலே வேறுபட்ட இடங்களில் இருக்கக்கூடிய மக்காவின் மலைகளில் 2 மலைகளாகும். நாம் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அம்சம், கஹ்ஃப் என்றாலும் குகை என்று அர்த்தம். அதே போல கார் என்றாலும் குகை என்று அர்த்தம். 2க்கும் இடையில வேறுபாடு உண்டு. முதல் செய்தி, இந்த 2மே தரையில இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு குகை கிடையாது. குகை என்றாலே அது மலை மேல் இருக்க வேண்டும். கஹ்ஃப்னாலும் மலை மேல் தான் இருக்கும். கார் என்றாலும் மலையின் மீது தான் இருக்கும். கஹ்ஃப் என்பது சுமார் 9 பேர் உள்ளே தங்குகிற அளவுக்கு இடம் இருந்தால் அந்த குகையை அரபு மொழியில் கஹ்ஃப் என்பார்கள். 3 பேர் மட்டும் தங்குகிற அளவுக்கு மாத்திரம் இடம் இருந்தால் அந்த குகையை அரபு மொழியிலே கார் என்று சொல்லுவார்கள். கஹ்ஃபாயினும் காராயினும் சிறிய பெரிய எந்த குகையாயினும் அது மலையின் மீது இருக்க வேண்டும். பாருங்கள், இன்றைய சவுர் குகை குறித்து குர்ஆன் சொல்லுகிறது, இது ஹுமா ஃபில் கார். குர்ஆனிலே இடம்பெற்றிருக்கிற இந்த குகையை குறித்த, அதிலே நடந்த நிகழ்வுகள் குறித்த செய்திகள் எல்லாம் பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உற்ற ஆருயிர் தோழர் மனிதருள் மாணிக்கம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு 3 நாட்கள் இரவும் பகலுமாக சேர்ந்து இந்த மலையிலே இருந்தார்கள், இந்த குகையிலே இருந்தார்கள். இந்த 2 குகைகளும் மக்காவில் இஸ்லாமிய வரலாற்றுக்கு பின்பு அல்ல, முன்பே ரொம்ப அது பிரபலமானது. அன்பானவர்களே, இந்த குகைகள் குறித்த செய்தி பேசப்படுவதால் நான் பதிவு செய்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சிறிய தந்தையும் இல்லை வளர்ப்பு தந்தையும் நபிகளாரின் உதவியாளராக வாழும் காலம் முழுக்க வாழ்ந்து சென்றவர்கள் அபூ தாலிப் அவர்கள். அபூ தாலிப் இயற்கையில ஒரு நல்ல கவிஞரும் கூட. சமயங்களில் அவர்கள் கவிதையெல்லாம் எழுதுவார்கள். அவர்களுடைய ரொம்ப ஃபேமஸான ஒரு லாமியா என்கிற கவிதை, அதாவது அனைத்து அரபி எழுத்துக்களும் லாமிலே முடியும் வண்ணம் கவிதை எழுதினால் அதற்கு லாமியா என்று பெயர். பிரபலமான அவர்களுடைய லாமியாவில் அவர்கள் எழுதியிருக்கிற ஒரு செய்தி, வ சௌரின் வ அர்சா
தபீரன் மகானஹு வராக்கின் லியர்கா ஃபி ஹிராஅ வநாசிலி என்று ஒரு 2 வரி கவிதை. முதல் வரியில் ஹிரா குகையை பற்றி சவுர் குகையை பற்றி பேசுகிறார்கள். இரண்டாவது வரியில் ஹிராவினுடைய குகையை பற்றி பேசுகிறார்கள். சவுர் குகையையும் அதற்கு பக்கத்துல இன்னொரு மலையையும் அமைத்தவன் மீது சத்தியமாய் அப்படின்னு ஒரு வரி. அடுத்த வரி ஹிரா குகை, அதிலே ஏறுபவர் இறங்குபவர் மீது சத்தியமாய் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்க்கையின் தொடர்புடைய 2 மலைகள் என்பதை அவர்கள் அபூ தாலிப் அவர்கள் எழுதிய கவிதையில் இந்த 2 மலைகளையும் பார்க்க முடிகிறது. ஆக நபிகளாரின் வரலாற்றில் நிறைந்திருக்கிற வரலாற்று தகவல்களை உள்ளடக்கிய குகைகள் இந்த 2, ஹிரா குகையும் அதேபோல் சவுர் குகையும். சவுர் குகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள். நாம் இந்த சிந்தனை முழுக்க இன்றைய தராவீஹினுடைய சிந்தனையில் அண்ணல் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி, அவர்களின் தனித்துவங்களை பற்றி, குகையினோடு அவர்கள் இருந்த செய்திகளை பற்றி தான் பார்க்கிறோம். முதல்ல ஒரு செய்தி, அண்ணலாருக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கும் இடையிலே 2 வயசு வித்தியாசம், 2 வயசும் சில மாதமும். யானை ஆண்டு என்று குறிக்கப்படுகிற வரலாற்றில் ஆமுல் ஃபீல் என்று சொல்லுவார்கள். அந்த யானை ஆண்டுல 2 வருஷம் கழிச்சு சில மாதம் கழித்து தான் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பிறக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அண்ணலாரின் வாழ்க்கையில் கிட்டத்தட்ட வஃபாத்து வரைக்கும் நீக்கமற நிறைந்திருக்கிறார்கள். அந்த வரலாற்றில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கென்று சில தனித்துவங்கள் எல்லாம் இருக்கிறது. இந்த குறிப்பாக இந்த குகையை ஒட்டிய ஹிஜ்ரத்தினுடைய பயணத்திலும் இஸ்லாத்தினுடைய ஆரம்ப கட்டத்திலிருந்து நபிகளாரின் 40வது வயதிலிருந்து 63வது வரைக்குமான 23 ஆண்டு கால நபித்துவ பயணத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவின் பங்கு மகத்தானது, மறக்க முடியாது. ரசூலுல்லாஹ்விலிருந்து சில விஷயங்களை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எடுத்திருக்காங்க. அது வேற யாருக்கும் அப்படிப்பட்ட பாக்கியம் கிடைக்கல. ஒண்ணு, முதல் செய்தி, இஸ்லாத்தை எடுத்து காட்டப்பட்டு ஒத்துக்கொண்ட முதல் மனிதர் அபூபக்கர் ரலியல்லாஹு. கதீஜா அம்மாட்ட இஸ்லாத்தை எடுத்தெல்லாம் சொல்லல, அவங்களா ஏத்துக்கிட்டாங்க. கதீஜா அம்மா அதுக்கு பின்னாடி வரக்கான்னு ஒருத்தர்கிட்ட கூட்டிட்டு போனாங்க. அவர்கிட்டையும் இஸ்லாத்தை ஏத்துக்குங்கன்னு இஸ்லாமை எடுத்தெல்லாம் காட்டல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குகையில என்ன நடந்துச்சுன்னு சொன்னாங்க, அவரா அல்லாஹ்வுடைய தூதர் இவங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு இஸ்லாம் ஆயிட்டாங்க, அதெல்லாம் வேற. முதலாக இந்த உலகத்தில் இஸ்லாத்தை எடுத்து காட்டப்பட்ட நபர் அபூபக்கர் ரலியல்லாஹு. எடுத்து காட்டப்பட்ட வேகத்திலேயே எந்த தடுமாற்றம் இல்லாமல், எந்த பின்னடைவு இல்லாமல், ரொம்ப பிசிறு கூட இல்லாம உடனடியாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். ஆக முதலில் எடுத்து காட்டப்பட்டு ஒப்புக்கொண்டவர். ஹிஜ்ரத்தினுடைய பயணத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இவர்கள் இருந்த அந்த அடைந்த பங்கு அளவிடற்கரியது. வீட்டுல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுல ஒரு மாட குழி இருக்கும். அதுல உண்டியல் போல ஒன்று இருக்கும், காசெல்லாம் போட்டு வைக்கிறது. ஒட்டு மொத்தமாக அன்னைக்கு இருந்தது, ஹிஜ்ரத்துக்கு கிளம்புற அன்னைக்கு 5000 திர்ஹம். 5000 திர்ஹம் என்பது அன்றைய தேதியில் அது பெரிய தொகை. ஹிஜ்ரத்துக்கு ரசூலுல்லாஹ் கூட போறோங்கிறப்போ உள்ள போய் அந்த குழியில, மாடா குழியில கைய விட்டு அத்தனையும் எடுத்துக்கொண்டார்கள். ஒரு பைசா வைக்கல. அந்த நேரத்தில் வீட்டிலே 4 பேர் மக்கள். மூத்த பெண் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, அவர்களை விட 10 வயது இளைய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அப்துல்லாஹ் இப்னு அபீபக்கர், அப்துர் ரஹ்மான் இப்னு அபீபக்கர். 2 பையன் 2 பொண்ணு, எல்லாம் பெரியவங்க. 4 பேரு ஒரு பைசா விட்டு வைக்கல. மாடாக்குழியில இருந்து 5000 திர்ஹத்தையும் எடுத்துக்கொண்டு ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உலகத்திலேயே பெரும்பாக்கியம் தங்களுக்கு கிடைத்ததை போல அத்தனையும் அள்ளிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட போயிட்டாங்க. இப்ப வாங்க ஒரு செய்தி, அபூ குஹாஃபா. இவங்க யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய தகப்பனார். இந்த சம்பவம் நடக்கிற இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் இஸ்லாம் ஆகல. மிகவும் வயதானவர். பனு தைம் கோத்திரம், இந்த கோத்திரம் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த கோத்திரத்துல உள்ள வயதான பெரியவர். இதுல என்னன்னா 2 கண்ணிலையும் பார்வை இல்லை.
அப்போ தள்ளாடுகிற வயசு, பார்வை இல்லை, குனிந்த நிலை. அவர்கள் அப்படியே தடுமாறிக்கொண்டு கண் தெரியாத சூழ்நிலையில் வருகிறார்கள் வீட்டுக்கு. அவங்களுக்கு தகவல் கிடைச்சிருச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போய்விட்டார்கள். ஒரு தகப்பனுக்கே உரித்தான பாணியில உள்ள வந்த உடனே உங்களை எல்லாம் விட்டுட்டு போயிட்டானா? தகப்பன் தானே, மகனை அப்படித்தானே பேசுவார்கள். உங்களை எல்லாம் விட்டுட்டு போயிட்டானா என்று சொன்னபோது, அதுன்னு நான் நினைக்கிறேன் அவன் உங்களை ஃபஜஅக்கும் உங்களையும் ஒண்ணுமில்லாம தான் விட்டுட்டு போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாடா கூலிக்கு போறாங்க, காசு இருக்குதான்னு பாக்குறதுக்கு. ஏற்கனவே 5000 திர்ஹங்களையும் வலித்து எடுத்து விட்டு போய்விட்டார்கள் நபிகளாரின் செலவுக்காக. உடனே இவர் தடுமாறி கொண்டு வருவதை பார்த்த மூத்த மகள் அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா, அஸ்மா மகள் மட்டுமல்ல சிறந்த அறிவுஜீவியும் கூட, பொடி பொடி கல்லெல்லாம் எடுத்து அந்த உண்டியல்ல போட்டா குலுக்கனா காசு சத்தம் வர்ற மாதிரி செட் பண்ணி கொஞ்சம் பொடி கற்களை எல்லாம் எடுத்து போட்டு அந்த இடத்துல வச்சுட்டாங்க. வந்தவர் அந்த உண்டியலை தொட்டு பார்த்தார், குலுக்கி பார்த்தார், சப்தம் வருகிறது. கொஞ்சம் வச்சுட்டு தான் போயிருக்கான் என்று மகனை பற்றி பேசிவிட்டு அபு குஹாஃபா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெளியே போய்விடுவார்கள். அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹாவினுடைய சிறப்பான ஏற்பாடு அது. அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வைத்து வீட்டை காலி செய்யும் பழக்கம் என்பது இன்று நேற்றல்ல. இஸ்லாத்தில் சேர்ந்த காலத்தில் இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் வரைக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய பழக்கம் அது. வீட்டை காலி செய்து இறைவனுக்காக தருவது என்பது. அபு குஹாஃபா ரலியல்லாஹு அன்ஹு வெளியே போய்விட்டார்கள். நபிகளாரோடு ஹிஜ்ரத் என்கிற பெரும் பாக்கியம் இவர்களுக்கு கிடைத்தது. அவர்கள் மட்டுமல்ல, காசை மட்டும் எடுத்துட்டு போகல, கூடவே தன்னுடைய பணியாளரையும் கூட்டிட்டு போயிட்டாங்க. அவர் தனக்கு பணி செய்தவர் ஆமிர் இப்னு ஃபுஹைரா. அவரை ரசூலுக்கு ஹிதுமத்துக்கு வேணும் வான்னு சொல்லி அவரையும் அழைத்து கொண்டு கூட கூட்டிட்டு போயிட்டாங்க. ஹிஜ்ரத்தின் நெடிய பயணத்தில் முக்கியமானது 3 நாள். ஏறத்தாழ மதீனாவுக்கு போய் உள்ள நுழையிற வரையும் மொத்த நாட்கள் 14 நாள். 14 நாட்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும். ஆனா இந்த 14 நாள்ல பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? 3 நாள் இரவும் பகலும் குகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவும் மட்டும்தான். குகையினுடைய வாசல் வரை வந்தவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பார்த்து சொன்னார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, தமஹல் யா ரசூலல்லாஹ் அஸ்தப்ரிஉ லக்கல் கார். அல்லாஹ்வின் தூதரே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் இருங்க, நான் உள்ள போய் இந்த குகையை சுத்தம் செய்து விட்டு வருகிறேன். உள்ளே நேராக நுழைந்து வேறு எதுவும் அசம்பாவிதமோ விஷஜந்துக்களோ வேற எதுவுமே ஏற்படக்கூடாது. முதல்ல தேவையான சுத்தமெல்லாம் செய்து முடித்து விட்டு அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உள்ளே கூப்பிடுகிறார்கள். இங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, அந்த குகைக்குள்ள இருக்கிற 3 நைட்டு, 3 இரவும் 3 பகலும். யோசிச்சு பாருங்க, அல்லாஹ்வின் தூதர் இந்த முகத்தை தவிர வேற யார் முகத்தையும் பார்க்கல. சிந்தனை செய்யுங்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலின் முகத்தை தவிர வேற யாரையும் பார்க்கல. வேற எந்த ஊர்ல இருந்தாலும், எந்த நாட்டுல இருந்தாலும், உள்ளூரா இருந்தாலும், வெளியூரா இருந்தாலும், போர்க்களமா இருந்தாலும், பள்ளிவாசலா இருந்தாலும், மற்ற மக்கள் மீது பார்வை படத்தானே செய்யும். ஆனா இந்த குகையில இவர்கள் மீது அவர்களின் முகம் மட்டும், அதே போல அவர்கள் மீது இவர்கள் முகம் மட்டும், பரஸ்பரம் 2 பேர் மாத்திரம் 3 நாட்கள் தொடர்ந்து ஒருவருக்கொருவர் முகம் பார்த்து கொள்ளுகிறார்கள். அதாவது அல்லாஹ்வுக்கு ஒரு பாணி இருக்கு. என்ன பாணினா, ஏதாவது பின்னால நடக்க போறதுக்கு முன்கூட்டியே சில சைகனைகளை அல்லாஹ் செய்வான். நீங்க குர்ஆன்ல நிறைய இதை பார்க்கலாம். வஹுவல்லதி அர்ஸல ரியாஹ புஷ்ரன் பைன யதை ரஹ்மதிஹி. அல்லாஹ் சொல்றான், மழை வர்றதுக்கு முன்னாடி ஒரு குளிர்ந்த காற்றை அல்லாஹ் அனுப்ப செய்கிறான். பின்னாடி மழை வரப்போகுதுன்னு அர்த்தம், ஒரு குளிர் காற்று வீசுகிற போது. அதே போலத்தான் பின்னாலே நபிகளாருக்கு பின் உம்மத்தின் தலைவராய், கலீஃபாவாய், இந்த உம்மத்தின் காரியத்தை பொறுப்பேற்க இருப்பவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்பதை அல்லாஹ் ஹிஜ்ரத்தினுடைய வழியில் இந்த 3 நாள் பிரயாணத்தின் போது சுட்டி காட்டிவிட்டான். கூட படைப்பினங்களில் யாருமே இல்லை, இவர் ஒருவர் மட்டும்தான். அன்னலாரின் பார்வை இவர்கள் மீது மட்டும்தான்.
மார்க்க அறிஞர்கள் எழுதுகிறார்கள், பின்னாலே ஹிலாஃபத்தும் இவருக்குத்தான் என்பதற்கு அந்த ஒரே ஒரு குகையின் 3 நாட்கள் தான் சாட்சி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு குகையில இருந்து 3 நாட்களுக்கு பிறகு வெளிவந்து நிலைகள் ஓரளவு சீரானதற்கு பிறகு போய் மதீனாவிலே நுழைகிறார்கள். அல்லாஹு அக்பர். மதீனாவிலே நுழையும் போது முற்பகல் நேரம், லுஹா நேரம் என்று சொல்லுவோம். நம்ம சுமாரா 10 மணி 11 மணின்னு சொல்றோம்ல, அந்த நேரம் லுஹா நேரத்தில் உள்ளே நுழைகிறார்கள். நல்ல வெயில் மதீனாவில். வரவேற்க வந்திருக்கிற பெருங்கூட்டமெல்லாம் ஓரத்துல ஆங்காங்கே நிழலிலே நிற்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவும் நுழைகிறார்கள். யாரு ரசூலுல்லாஹ், யாரு அபூபக்கர்னு மக்களுக்கு தெரியல. சொல்ல போனா 2 பேரும் ஒரு வயது உடையவர்கள். இன்னும் நல்லா சொன்னா 2 பேரும் ஒரே மாதிரி வேற இருப்பாங்க. அதிலும் குறிப்பாய் ஆன்மீக பெருமக்கள் சில பேர் எழுதுவது போல் 3 நாட்கள் ஒரே முகத்தை பார்த்து பார்த்து பெருமானாரை போலவே இருந்தார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. இப்ப என்ன செய்யணும்? எல்லாரும் வரவேற்கிறதுக்கு வந்திருக்கிறவங்க ரசூலுல்லாஹ் வரவேற்க வந்திருக்கிறாங்க. என்ன செஞ்சாங்க தெரியுமா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உடனே வெயிலிலே தலையை மறைப்பதற்கு ஒரு துண்டை எடுத்து ரசூலின் தலைக்கு மேல் துண்டை பிடித்தார்கள். எல்லா பொதுமக்களுக்கும் விளங்கிவிட்டது, துண்டுக்கு கீழே சேவகம் செய்யப்படுகிற அவர்கள்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். துண்டு பிடித்திருப்பது அவர்களோடு இருக்கிற அவர்களின் 2ஆம் அவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு நிலவரத்தில் யாராவது தப்பி தவறி கூட தன்னை தலைவர் என்று சொல்லிவிடக் கூடாது என்பது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய முடிவு. தவறி கூட யாரும் அல்லாஹ்வின் தூதர் என்று சொல்லி அவர்களை வரவேற்க முந்தாமல், அவர்களிடம் கை கொடுக்காமல், அவர்களிடம் ஆசி வாங்காமல் இவர்களிடம் வந்துவிடக் கூடாது என்பதிலே தனி கவனம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செலுத்தியதை பார்க்கிறோம். அதற்கு பிறகு அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதீனாவிற்குள்ளே அழைத்து சென்றார்கள். உலக வரலாற்றில் ஒரு ஆபத்தான, இல்லை கடும் ஆபத்தான பயணம். ஏன்னா தலைக்கு 100 ஒட்டகம் விலை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. யார் எங்கு கண்டாலும் தலையை துண்டித்து கொண்டு வருபவர்களுக்கு 100 ஒட்டகம் பரிசென்றால், அதற்காக காத்திருக்கிற துடித்துக் கொண்டிருக்கிற ஏராளமான எதிரிகளும் வாளோடு சுற்றி கொண்டிருக்கிற ஒரு ஆபத்தான பயணத்தில் அண்ணலை கண்ணும் கருத்துமாய் கண்ணிமைக்கும் மேலாய் காத்து கொண்டு வந்து மதீனத்து மண்ணில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை சேர்க்கிற வரை அந்த மனிதருள் மாணிக்கம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய பங்கு ரொம்ப ரொம்ப மகத்தானது. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அதனால்தான் வரலாறு அவங்கள ரொம்ப குறிச்சு வச்சிருக்கு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய பார்வை, பேச்சு, சிரிப்பு, நடை, உடை, பாவனை அத்தனையும் குறித்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் அண்ணலுக்கு பிரதிநிதி, அண்ணலாருக்கு பிம்பம், அண்ணலாருடைய ஒரு பிரதி. பொதுவாகவே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய உடலமைப்பை எல்லாம் கூட எழுதியிருக்கிறார்கள் வரலாற்றாசிரியர்கள். முஹின்னு பஹ்ரி வர் ரிகாப், கொஞ்சம் முதுகு வளைஞ்ச மாதிரி இருக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. எப்பவுமே ஏற நிமிந்த மாதிரி இருக்காது. எப்பவுமே சற்று குனிந்தவர்களாகவே சில பேர் காணப்படுவார்களே, அந்த மாதிரி இருப்பாங்க. 2 கண்ணமும் ஒட்டி போயிருக்கும். சில பேர்லாம் கண்ணம் புஷ்டியா இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்காது. கண்ணம் கொஞ்சம் பத்தி போன கண்ணம் அவர்களுடையது. எவ்வளவு அளவு அவர்களை பற்றி இந்த கையில சில பேர்த்துக்கு நரம்பு வெளியே தெரியும். உரூக்கு யதிஹி ஸாஹிரா, நரம்பெல்லாம் வெளியே தெரியுமா எப்பவுமே. சாதா கையை சும்மா வச்சாவே ஒவ்வொரு நரம்பும் புடைச்சிட்டு இருக்குமா ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. வகான லஹு ஹித்தா என்ற ஒரு வார்த்தை வரலாற்று ஆசிரியர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு விஷயத்தில் எழுதுறாங்க. ஹித்தா என்றால் சட்டுன்னு கோபம் வர்றவர் அப்படின்றது அர்த்தம் இருக்கு. சட்டுன்னு ஒரு விஷயத்தை புரியுறவர் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. நம்ம ஷார்ட் டெம்பர் அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம்ல, சீக்கிரம் கோபம் வந்துடும். அல்லாவை பற்றியோ ரசூலை பற்றியோ மார்க்கத்தை பற்றியோ லேசா சீண்டனாலும் உடனடியாக கொதிக்கிற மனோபாவம்னு அதுக்கு அர்த்தம். ஹித்தத் என்கிற அரபி வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம், நீங்கள் சொல்ல வருகிற விஷயத்தை ஊடகமாக மென்மையாக ஏதோ ஒரு புதிராக சொல்ல வந்தாலும் அதை உடைத்து படால்னு விளங்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. இதுதான் ஹித்தத் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்றும் குறிப்பிடுவார்கள் உலமாக்கள்.
கொஞ்ச நெஞ்ச தலையில இருக்கிற தாடியில இருக்கிற வெண்முடிகளுக்கும் சேர்த்து மருதாணி பூசுகிற பழக்கம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு இருக்கும். நீங்கள் இதையெல்லாம் ஒப்பீட்டளவில் வைத்து பார்த்தால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய தோற்றம் தெரியும். ஒரு சாந்த சொரூபியான தோற்றம். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழும் காலமெல்லாம் தங்களினுடைய கண்ணிற்கும் மேலாய் உயிருக்கு உயிராய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்த பெருமை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவை சாரும். அன்பானவர்களே, இது ஹுமா ஃபில் காரி இது யகூலு லி சாஹிபிஹி. சாஹிப் என்ற ஒரு வார்த்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவை பற்றி குர்ஆனிலே வருவதால் சாஹிப் என்றால் தோழர் என்று பொருள், உடனிருப்பவர் என்று பொருள், கூடவே இருப்பவர் என்று பொருள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சாஹிப் என்று சொன்னதால் சஹாபி என்பதற்கு அர்த்தமும் அதுதான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவை மட்டும் சஹாபி என்று இந்த உம்மத்தில் யாராவது மறுத்தால் அவர் காஃபிராகி விடுவார். வேறு எந்த சஹாபியை மறுத்தாலும் பாவின்னு சொல்லலாம், காஃபிர்னு சொல்ல முடியாது. ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி என்பதை திருக்குர்ஆன் தீர்க்கமாக சொல்லி இருப்பதால் மன் அன்கர சுஹ்பத ஸித்தீக் ஃபஹுவ காஃபிருன் பில் இத்திஃபாக். சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சுஹபத்தை சஹாபி என்பதை மறுத்தவன் காஃபிராகி விடுகிறான். குகைக்கு செல்லுவதற்கு முன்னாலும் குகைக்கு பின்னால் மதீனாவிலே கொண்டு போய் சேர்க்கிற வரையும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பெற்ற தனித்துவங்கள் ஏராளம் ஏராளம். அநேகமாய் உலக வரலாற்றில் எந்த தலைமைக்கும் இப்படி ஒரு இரண்டாவது துணை கிடைத்திருக்காது. அப்படிப்பட்ட மனிதருள் மாணிக்கம்தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அன்னலாரின் உற்ற தோழரான அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ் சுவனத்திலும் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வைப்பதோடு இப்படிப்பட்ட மேன்மக்களின் துஆவுக்குரியவர்களாய் அல்லாஹ் நம்மை எப்போதும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.